வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. மார்கழி மாதம் 21ஆம் நாள் பாடல். பாடலின் தலைப்பு: உலகம் தனி உடைமை ஆகாது. அந்தமில்லாது அந்தரத்தில் மிதந்துருண்டு சுற்றும் இந்த உலகோ இயற்கை இன்ப பேரூற்று. அந்தமில்லாது அந்தரத்தில் மிதந்துருண்டு சுற்றும் இந்த உலகோ இயற்கை இன்ப பேரூற்று. யந்திரங்கள் விஞ்ஞானம் வளர்ச்சி பெற்ற இன்று, யந்திரங்கள் விஞ்ஞானம் வளர்ச்சி பெற்ற இன்று, எந்த தேச மக்களுக்கும் தனி உடைமையாக, எந்த தேச மக்களுக்கும் தனி உடைமையாக. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். எங்கும் நீக்கமர நிறைந்துள்ள பேராதார பெருவெளியை வணங்கி, குருவின் பொற்பாத கமலங்களை வணங்கி, அன்பர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்களும் வாழ்க வளமுடன் வாழ்த்துக்களையும் அன்புடன் தெரிவித்துக் கொள்கின்றேன். 6/1/1958 நாள் மகரிஷி இயற்றிய மார்கழி கவி. உலகம் தனி உடைமை ஆகாது, அந்தமில்லாது அந்தரத்தில் மிதந்துருண்டு சுற்றும் இந்த உலகோ இயற்கை இன்பப் பேரூற்று. எந்திரங்கள் விஞ்ஞானம் வளர்ச்சி பெற்ற இன்று, எந்த தேச மக்களுக்கும் தனி உடைமையாகா அப்படிங்கிறாங்க குரு. இந்த உலகம் எப்படிங்க வந்துச்சு? சிலருக்கு தெரியும், சிலருக்கு தெரியாது. சிலர் யோசிப்பாங்க, சிலர் யோசிக்க கூட மாட்டாங்க. எப்படி வந்தது? இறைநிலை அப்படிங்கிற சுத்த வெளியே, வெட்ட வெளியே தன்மாற்றம் அடைந்ததுங்க. தன்மாற்றம் அப்படின்னா தானே ஒன்று அதுவாகவே இன்னொன்றாக மாறுவதுங்க. யாரெல்லாம் அதுக்கு எந்த ஆர்டரும் போடலை, இப்படி பண்ணு அப்படி பண்ணுன்னு. அதுவாகவே ஒரு தண்ணி தேங்கி இருந்துச்சுன்னா அதில் கொஞ்ச நாள் யூஸ் பண்ணாமல் இருங்க, அதில் ஒரு புதிய உயிரே உற்பத்தி ஆகிடும். நாம் ஏதாவது ஒரு டப்பாவில் அரிசியோ பருப்போ போட்டுட்டு எடுக்காமல் யூஸ் பண்ணாமல் இருந்தோம்னா வண்டு வந்துடுது இல்லையா? அப்போ அதில் இருக்க ஆற்றல் அது தானே இன்னொரு உயிரினமாக மாறி வந்துடுது, தன்மாற்றம். அப்போ தன்மாற்றம் இப்படி அடைஞ்சுதாங்க இந்த விண்கள் வந்தது, பஞ்சபூதங்கள் வந்தது. நம்ம பார்க்குறோம்ல, கோள்கள், சூரியன், நட்சத்திரங்கள், இந்த பேரியக்க மண்டலத்தில் பார்க்குற எல்லாமே அப்படி தாங்க வந்தது. அப்போ அந்த சுத்த வெளியில் என்ன இருக்குது அப்படின்னா, எடுக்க குறையாத வற்றா இருப்புங்க. பேராற்றல் இருக்குது. அது அவ்வளவு பெரிய ஆற்றல். அதனால தான் அவ்வளவு கோள்களையும் தூக்கிட்டு சுற்றுது எங்க எல்லாத்தையும். பேரறிவு அது 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 அந்த அறிவுக்கு எதையுமே சொல்ல முடியாது, அப்படியே திகைச்சு போய் நிற்கணும். அதேமாரி காலம் அப்படிங்கிற 4 வளங்கள் அதோட தன்மைகளாக இருக்குங்க. இதை வச்சு தான் அது தன்னிருக்க சூழ்ந்தழுத்த மாற்றலால் அது பிரபஞ்சமாகவும் வந்துருச்சு, உயிரினங்களாக மனிதனாக அது தானே மாதிரி தன்மாற்றம் அடைஞ்சு வந்துடுது. இந்த தன்மாற்ற கருத்தை தான் தத்துவஞானி வேதாத்ரி மகரிஷி அவங்க சொல்கிறாங்க. இந்த பிரபஞ்சம் தோற்ற பற்றிய தத்துவத்தை சொல்கிறாங்க. இன்னும் அவ்வளோ அழகாக விளக்கியிருக்காங்க. அதை இன்னும் ஒரு நாள் பார்க்கலாம். இப்போ ஒவ்வொரு நட்சத்திரமும் ஒரு சூரியன் தாங்க. விண்வெளியில் அது ரொம்ப தூரத்தில் சுடர் விடுறதுனால அதை நட்சத்திரம்னு சொல்கிறோம். ஆனால் சூரியன் கூட ஒரு சின்ன நட்சத்திரம் தான். இதுபோல் பெரிய பெரிய கோள்களை சுற்றி துணைக்கோள்கள் இருக்கும். இது எல்லாம் அடங்கியது தானே இந்த பேரண்டம், இந்த பிரபஞ்சம். இந்த தவத்தில் அந்த பிரபஞ்சத்தை பார்த்துட்டு மகான் அவ்வளோ ஒரு அழகாக ஒரு கவியும் சொல்லியிருப்பாங்க. அது நமக்கு நன்மை தரும் தான் அந்த நவக்கோள்கள் எல்லாம். அதை சொல்லுவாங்க, இந்த நட்சத்திர கூட்டமும் நன்மை தரும் நவக்கோள்களும் நட்சத்திர கூட்டமும் நான் அகத்தே காணுகின்றேன் நடனமாடும் காட்சியாய். அந்த நட்சத்திரங்கள் கோள்கள் எல்லாம் அது அப்படியே தவத்தில் பார்க்கும்போது அது அப்படியே டான்ஸ் மாதிரி ஆடுற மாதிரி இருக்காம். உன் பெரிய பேரியக்க உவமையற்ற ஆற்றலால் உலகங்கள் அத்தனையும் உருளுதே ஓர் கொத்து போல். அதுக்கெல்லாம் உவமை சொல்ல முடியுமாங்க? அந்த பேரியக்க மண்டலத்துக்கு அதோட சக்தியால் அது ஒரு கொத்து போல் உருளுது அழகா. தன்மயமாய் தான் அதுவாய் தவறிடாது இயக்கும் உன் தன்மையினை என்ன என்ன தவமது ஆனந்தமே. அதுவே
அவ்வளவு தவறு ஒரு சின்ன மிஸ்டேக் கூட இல்லாமல் இயக்கிக்கிட்டு இருக்குது. படைக்குது, இயக்குது, எல்லாம் முடிச்சும் வைக்கிது. அந்த தன்மையை நினச்சி பார்த்தாலே தவம் அவ்வளவு ஆனந்தமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. இந்த சூரியன்கிட்டருந்து ஒவ்வொரு கோளும் ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸில் இருக்கும் பார்த்திங்கன்னா. இப்போ புதனை எடுத்துக்கிட்டால் 3 கோடி மைல் தள்ளி இருக்கும் சூரியன்லேருந்து. அந்த மாதிரி நம்ம பூமி 9.3 கோடி மைல் சூரியன்லேருந்து தள்ளி இருக்குது பார்த்திங்கன்னா. குருங்கிற கோளை பார்த்தா ஒரு 48 கோடி மைல் தள்ளி இருக்குது. சனி 88.6 கோடி மைல் தள்ளி, இப்படி ஒவ்வொரு கோளும் ஒரு டிஸ்டன்ஸில் தள்ளி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இது எல்லாமே அது அழகாக ஒரு வட்டப்பாதையில் அதன் பாதையில் நியதி தவறாமல் எவ்வளோ அழகாக அது வேலையை பார்த்துட்ருக்கு பாருங்கள். ஒன்றோட ஒன்று மோதிக்கலை. இதை நம்ம என்னைக்காவது சிந்திக்கணுங்க உட்காந்து. ஒரு மொட்டை மாடிக்கு போனோன்னா வானத்தை அண்ணாந்து பார்த்தோம்னா அந்த அதிசயம் எல்லாமே நம்ம உணர முடியும். ஆனால் யாருக்கும் அந்த மாதிரி நேரம் ஒதுக்கிக்க மாட்டேங்கிறாங்க. இப்போ அந்த சூரியனை பார்த்தா அவரே சொல்லுவார், ஆதித்தன் எனும் அண்டத்து இயக்கம் நோக்கினால் அது பெரிய கனலண்டா, எவ்வளோ பெரிய நெருப்பு குழம்புங்க அது. ஆஹா ஆஹா, சோதித்து பார்க்க அதன் சூடு தன்னை சொற்கடந்த நிலையென்றோ. இந்த சூரியன் இந்த அளவு தான் சுடுன்னு நம்மளால் சொல்ல முடியுமா? இந்த வாயை வச்சுட்டு நம்ம பேச முடியுங்களா? அவ்வளவு அதெல்லாம் ஆர்குமெண்ட்டுக்கே எடுத்துக்க முடியாது. வாதிக்க யார் உண்டு, வான வீதி வழிநெடுக பூரணம்தான். எல்லாமே இந்த பூரணம், அவனை தவிர அந்த காந்தத்தை தவிர ஒன்றும் இல்லை. ஒரு சின்ன வீட்டில் ஒரு ஃபேன் மாட்டணும்னா எத்தனை போல்டு நட்டு போட்டு டைட்டாக அது செக் பண்ணுறோம். அந்த போல்டு நட்டு போட்டதுக்கப்புறம் கூட ஒரு பின்னு போடுவோம், எங்கே அது கலண்டு வந்துடாமல் இருக்க, இல்லைன்னா நம்ம தலைமையிலெல்லாம் விழுந்துடும். இவ்வளவு பெரிய கடல் இருக்குது, நம்ம பூமி எவ்வளோ, எத்தனை பில்டிங் இருக்குது, கடல் நீர் எவ்வளோ வெயிட்டு இந்த பூமி, எல்லாம் அந்தரத்தில் அசால்ட்டாக சுற்றுது பாருங்களேன். இதெல்லாம் நம்ம யோசிக்கிறதே கிடையாதே. நம்ம மனிதன் இந்த உலகத்துக்கு வந்துட்டான் இல்லையா, அந்த உலகத்தில் இருக்கிற விஷயங்கள் எல்லாம் நமக்கு தான் சொந்தம் அப்படின்னு மயங்கி போய் மயக்கத்தில் தான் இருக்கான். இப்போ நம்ம ஒரு எக்ஸிபிஷனுக்கு போகிறோம்னு வச்சுக்கோங்க, திரும்ப நம்ம வீட்டுக்கு வரதானே செய்வோம். ஒரு ஷாப்பிங் போகிறோம், ஒரு சினிமாவுக்கு போகிறோம் அப்படின்னா அங்கே வேலை முடிஞ்ச உடனே திரும்பி வரணும்ல, அங்கேயே நின்றுட்டு இருந்தா அது நல்லதா? அதே போல் சுத்த வெளியிலேருந்து வந்த மனிதன் இந்த பூமிக்கு வாரான், ஒரு எக்ஸிபிஷனுக்கு வர மாதிரி, ஒரு சினிமா பார்க்க வர மாதிரி என்னான்னு வாரான். எல்லாத்தையும் பார்த்துட்டு அனுபவிச்சுட்டு அந்த அழகில் மயங்கி போய் பூமியிலேயே தான் இருக்கணும்னு ஆசைப்பட்றான். அதனால தான் பூமியவே தனக்கு சொந்தம் கொண்டாடிக்கணும் அப்படின்னு அவன் யோசிக்கிறான். அதை தவிர வேறு எதுவும் யோசிக்கிறது கிடையாது. 5 புலன்களை அவங்க திருப்திப்படுத்துறதுக்கே அவங்களோட ஆயுசும் தீர்ந்து போயிடுது. அதனால தான் துன்பம் பெருகுது பார்த்திங்கன்னா. தான் குடும்பம் இவங்க தான் நல்லா இருக்கணும், மற்றவங்க எப்படி போனால் என்னன்னு தான் நினைக்கிறாங்க. துன்பம் பெருகி போயிருக்கு பார்த்திங்கன்னா. உலகம் மீது பிறந்த மனிதனுக்கு உலகம் முழுவதுமே சொந்தம் அப்படிங்கிறது இறை நீதிங்க. இயற்கைக்கு ஒத்தது அதுதான் அற நீதி. ஒரு மனிதனுக்கு முக்கியமான வாழ்க்கை தேவையான என்னங்க, தண்ணி, காற்று, வெயில் எல்லோருக்கும் அது பொதுவாக இயற்கை கொடுக்குதா இல்லையா? நமக்கு தந்துக்கிட்டு இருக்குல்ல. நம்ம அந்த உணவுப் பொருட்களை கூட உற்பத்தி செய்து எல்லாருக்கும் கொடுக்குறதே கிடையாது. அதையும் நம்ம பதுக்குறோம். 1 கிராம் அளவு மண்ணையோ நீரையோ காற்றையோ நம்ம உற்பத்தி செய்யலை, ஆனால் எல்லாத்துக்கும் உரிமை மட்டும் கொண்டாடுறோம். அப்போ எல்லாமே இங்கே அனைவருக்கும் வேணும்னு பொதுவாக்கப்படணுங்க. எல்லாருமே உழைப்பின் பயனாக தானே பொருள் கிடைக்குது. அப்போ எல்லாத்தையுமே பொதுவாக்கிட்டால் பிரச்சனை இல்லை. ஆனால் சில நாடுகள் சட்டம் போடுது இல்லையா, அந்தந்த நாடு ஒரு சட்டம் போடுறதுனாலே வாழ்க்கையில் நிறைய சிக்கல்கள் தோன்றிடுச்சு பார்த்திங்கன்னா. இப்போ இந்த நிலத்தோட ரேட்டு பார்த்திங்கன்னா நாளுக்கு நாள் உயர்ந்துக்கிட்டே இருக்குது. அப்போ மக்கள் தொகை பெருகுது, ஆனால் நிலம் விரிகிறது கிடையாது இல்லையா. அப்போ செல்வம் இருக்கிறவங்க அதை வாங்கிக்கிறாங்க. இப்போ அவங்க ஒன்று வாங்குறாங்கன்னா அவங்களோட செல்வம் ஜாஸ்தி உள்ளவங்க அவங்க இன்னும் கொஞ்சம் விலை அதிகம் வச்சு அதை வாங்கிக்கிறாங்க. அப்படி அவங்களுக்குள்ளே போட்டி போட்டு அந்த பொருளோட மதிப்பை உயர்த்தி விட்டுறாங்க. அது நிலம் மட்டுமா, பூமியில் எவ்வளவோ செல்வங்கள் இருக்குது இல்லையா, பூமிக்குள்ளே எத்தனையோ விளையுது, நீர்வளம் எத்தனையோ இருக்குது, எல்லா வளங்களுக்குமே ரேட்டை ஏற்றிடுறாங்க பார்த்திங்கன்னா. அப்போ நார்மலாக சம்பாதிச்சு வாழக்கூடிய மக்களுக்கு அனைத்தும் சரிசமமாக கிடைப்பது கிடையாது. அப்போ இந்த விஷயங்கள்லாம் பார் மீது ஏழைகளுக்கு பொருள் கிடைக்காம இருந்ததுன்னா அதை சீர் செய்கிறது யாரோட கடமைங்க? யாரெல்லாம் நல்ல வழியில் தொண்டு செய்யணும்னு நினைக்கிறாங்களோ, நல்ல ஆட்சி பண்ணணும்னு நினைக்கிறாங்க, அவங்க அனைத்து மக்களோட நலன்களை யோசிக்கணுங்க. நம்ம வீடு, விளைநிலம், தொழிற்சாலை, ஃபேக்ட்ரி, வியாபார பிஸ்னஸ் இது எல்லாத்தையுமே பொதுவாக கொண்டு வந்துட்டு அரசை எடுத்து செஞ்சு மக்களுக்கெல்லாம் நிறவி கொடுத்துட்டா எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்குமேங்க.
இதில் வந்து நல்ல நோக்கம் உள்ளவங்களும் நல்ல வசதியாக இருக்க செல்வந்தர்களும் அரசியலில் இருக்கிறவங்களும் எல்லாரும் சேர்ந்து இணைஞ்சு படிப்படியாக வாழ்க்கையை இது மாற்றி அமைச்சு கொடுக்கணும் மக்களுக்கு. இதுதான் சரியான மார்க்கம். அந்த மார்க்கத்தை நம்ம தாங்க எடுத்துக்கணும். ஒரு சமுதாயம் நல்லா இருக்கணும்னு நினச்சா அவங்க சம்பாதிக்கிற பொருளில் சமுதாயத்துக்கு ஒரு பங்கு கொடுத்துட்டும் வாழ்வாங்க. ஏன்னா கடமை உணர்வு. ஏன்னா நம்ம உருவாக்கி பிறந்து வந்திருக்கோங்க. நம்ம பிறந்த உடனே நம்மளை வளர்க்குறதுக்கு நம்ம குடும்பத்து அன்பர்கள் இல்லாமல் சமுதாயம் உதவி செய்து, இயற்கை உதவி செய்து எத்தனையோ பேர் அவங்களோட உழைப்பை வாங்கி சாப்பிட்டு தான் நம்ம வளர்ந்துருக்கோம். நமக்குன்னு அறிவூட்டினவங்க எத்தனை பேர். நம்ம இன்றைக்கி ஒரு மனிதனாக நிற்கிறோம்னா எத்தனை பேரோட உழைப்பை வாங்கியிருப்போம். அப்போ நம்ம உணவு, உடை, பல வசதிகள் எல்லாம் தரக்கூடிய மனித இனத்துக்கு நாம் திரும்ப ஏதாவது செய்யணும்னு என்னோடய சக்தி என்னவோ அதை திரும்ப நான் சொசைட்டிக்கு கொடுக்கணுமா இல்லையா? அதுதாங்க நிஷ்காமிய கர்மம். ஏன்னா இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா வளங்களும் உலக நாடுகள் எல்லாரும் முறையாக பகிர்ந்து பங்கு போட்டு வாழ்ந்தால் கூட எல்லா நாடுகளும் அமைதியாக வாழ முடியுங்க. ஏன்னா அந்த காலத்தில் ஒரு நாட்டில் இருக்கக்கூடியவங்க இன்னொரு நாட்டில் இருக்கிறவங்கள பார்க்க முடியாத சூழல்லாம் இருந்துச்சு. ஆனால் இப்போ அப்படி இல்லை. நிறைய வாகன வசதியெல்லாம் பெருகிடுச்சு. எல்லா நாட்டுக்காரவங்களும் எல்லா நாட்டுக்கும் போக முடியும். எளிதில் அவங்களெல்லாம் தொடர்பு கொள்ள முடியும். இப்போ பொருளாலும் அறிவாலும் மனிதகுலம் ஒன்றா தான் இருக்கும். ஒரு வெளியூரில் இருந்தாலும் ஒரு டக்குன்னு ஒரு வீடியோ காலில் பேசுகிறோம் இல்லைங்களா? கம்யூனிகேஷன் ரொம்ப ஈஸியாக இருக்குது. அப்போ மக்கள் எல்லோருமே சகோதரர்களே அப்படிங்கிற உண்மை நிலையை நம்ம எல்லாருக்கிட்டையும் உணர செய்யணும். ஒருத்தவங்க இன்னொருத்தவங்களுக்கு துன்பம் கொடுக்காதீங்க அப்படிங்கிற உணர்வை ஏற்படுத்தணுங்க. அப்படி இருந்தால் இந்த சண்டையெல்லாம் வருமா? யாதும் ஊரே யாவரும் கேளீர் அப்படிங்கிற கணியன் பூங்கொன்றனார் வாக்குக்கு மதிப்பளித்து உலகம் வந்து நட்போடு ஒருத்தவங்களுக்கு என்ன தேவையோ அதை மற்றவங்க உணர்ந்து ஈகை செய்யணும். இல்லாதவங்களுக்கு பிறருக்கு துன்பத்தை எவ்வளோ போக்க முடியுமோ போக்கலாம். அப்படி வாழக்கூடிய ஒரு உன்னதமான நிலைக்கு வரணுங்க. எனக்கும் உங்களுக்கும் மட்டுமா அந்த உலகம் சொந்தம்? அனைத்து உயிருக்கும் உலகம் சொந்தங்க. உலகம் தனி உடைமை ஆகவே ஆகாதுங்க. உலகத்தில் இருக்க பொருட்களையும் உலகத்தையும் நாம் மட்டுமே கைப்பற்றிக்கணும்னு யாரும் நினைக்க தேவையே இல்லை. அதை அனுபவித்து முடிச்சுட்டு நம்மளோட சொந்த வீட்டுக்கு திரும்பணுங்க. அதை மனசில் வச்சுக்கிட்டு இந்த அந்தமில்லாத அந்தரத்தில் மிதந்து உருண்டு சுற்றும் இந்த உலக இயற்கை வந்து இன்ப பேருற்றுங்க. இந்த இன்பத்தில் நம்ம மயக்க நிலையில் வாழ்கிறோம். அறிவின் விழிப்பில் வாழ்ந்தால் உலகம் தனி உடைமை ஆகாதுங்க. அது பொது அப்படிங்கிறது அனைவருக்குமே தெரியும். இதுவரை சிந்தனையை கேட்டுக்கொண்டிருந்த அத்துணை நல் உள்ளங்களுக்கு நன்றி கூறி, வாய்ப்பளித்த இறை குருவுக்கு நன்றி கூறி சிந்தனையை நிறைவு செய்கின்றேன். வாழ்க வளமுடன்.